நீங்க வரலாறு புத்தகம் படிக்கிறவங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். நம்ம இந்த வீடியோல பாண்டியன் வரலாறு புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பாண்டியன் வரலாறு இந்த புத்தகம் 112 பக்கங்களை உடையது. இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரின் பெயர் ஈலா ராம்குமார். தொடக்க காலத்தில் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆகும். அவர்களில் பாண்டியர்கள் பற்றியும் அவர்கள் ஆண்ட நிலப்பகுதிகள், போர்கள், பெற்ற வெற்றிகள் பற்றியும் இந்த நூலில் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாண்டிய நாடு ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்களாகும். ராமநாதபுரத்தில் வாழ்ந்த பாண்டியர் பண்டையர் பரம்பரைப்படி ராவணனை தோற்கடிக்க ராமபீரன் இலங்கை செல்ல அவர்கள் பெரு உதவி புரிந்ததால் தேவர் என பட்டம் சூட்டப்பட்டனர். ராமநாதபுரம் பண்டைய மன்னர் சேது சமுத்திரம் பாதுகாவலராய் இருந்ததால் அவர் சேதுபதி மன்னர் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டார். வரலாறு என்பது ஒரு நாட்டின் சமூக, பொருளாதார, சமயம், கலை, ஆட்சி, அரசனின் திறமை, ஏற்றத்தாழ்வுகள், வெற்றி தோல்விகள் ஆகியவற்றை கூறுவது. ஆனால் அவற்றை நாம் எவ்வாறு அறிகிறோம் எனில் ஆதாரங்களில் துணை கொண்டுதான். இந்த ஆதாரங்களை இலக்கிய ஆதாரங்கள், தொல்பொருள் ஆதாரங்கள், மெய்கீர்த்திகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், காசுகள், நினைவு சின்னங்கள், பிற நாட்டவர் குறிப்பு, நாட்டுப்புற இலக்கியங்கள், பாண்டியர் வரலாறு கூறும் படைப்புகள் என பிரிக்கலாம். இவை அனைத்துமே பாண்டியன் வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்களாக குறிப்பிடப்படுகிறது. பாண்டியர் வரலாறு கூறும் படைப்புகள்: பேரா நீலகண்டர் எழுதிய த பாண்டியன் கிங்டம் என்னும் ஆங்கில நூல் வெளிவந்தது. 1926 அரிகார் பாண்டிய வமிசா சரித்திரம் என்னும் நூலை வெளியிட்டார். சேயம் சோமசுந்தரம் பாண்டியர் பெருமாட்சி வரலாற்றினை தமிழில் பல்வேறு புதிய ஆதாரங்களில் அடிப்படையில் அளித்தார். இவ்வாறாக இந்த புத்தகமானது பாண்டியர்களின் வரலாற்றினை 11 தலைப்புகள் பொருந்த விவரித்து கூறுகிறது. வாய்ப்பு கிடைத்தால் இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நன்றி.